Hi friends, all are welcome to Food Citizen channel. இன்னும் ஃப்ரெஷ்ஷான இறா கிடைச்சிருக்கு. அந்த இறா வச்சு ஒரு சூப்பரான ஐட்டம் செய்ய போகிறோம். முதல்ல இறா தோல் உரிச்சிடணும். உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது இல்லாமல் அதை உரித்த பிறகு அந்த இறாவோட நூல் மாதிரி கருப்பாக ஒரு இருக்கும். அதை எடுத்து வெளியே போட்டுடணும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அது இறாவோட அழுக்குன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து வெளியே போட்டுடணும். இப்படி கருப்பாக நூல் மாதிரி இருக்க அழுக்கை எடுத்து வெளியே போட்டுடணும். எல்லா இறையும் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இறாவை நல்லா தண்ணியில் போட்டு அலசி கழுவிடணும். ஒன்றுக்கு 2 வாட்டி கூட நல்லா கழுவிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் போயிடும். வெள்ளைன்னு வந்துடும். திரும்ப மஞ்சள் போட்டு நல்லா பிசையணும். அப்போ அந்த ஸ்மெல்லு அழுக்கு எல்லாம் இருந்தால் போயிடும். திரும்ப தண்ணியில் நல்லா அலசிடணும். அலசி வெளியே எடுத்துடணும். இதே மாதிரி 1க்கு 2 வாட்டி தண்ணியில் அலசிட்டா இப்படி அலசி கழுவினா இறா நல்லா வெள்ளைன்னு ஆகிடும். இப்போ சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்துருங்க. 2 ஸ்பூனு பஜ்ஜி மாவு போட்டுருங்க. அது கூடவே 1 ஸ்பூனு சோள மாவு போடுங்க. அது கூட கரம் மசாலா போடுங்க. தேவையான மிளகாத்தூள் போடுங்க. ஜீரகம் இடித்து பொடிச்சா ஜீரகத்தூள் போடுங்க. தேவையான உப்பு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா பிசையணும். கூடவே தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். மாவில் கட்டி இருக்கக்கூடாது. ஸோ கையால் நல்லா நேரடி பிசையணும். பிசைய இந்த பக்குவத்துக்கு வந்துடும். மாவு எடுத்தால் லூஸாக வரணும். இப்போ மாவு ரெடி. இப்போ சுத்தமாக கழுகி வச்சிருக்கிற இறாவில் தேவையான மிளகாத்தூள் போடுங்க. உப்பு போடுங்க. கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் போடுங்க. எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். எல்லா இறால் பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசையணும். இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறோம். இரும்பு வானல் எடுத்து அடுப்பு மேலே வைக்கிறோம். செக்கில் ஆட்டினா கடலை எண்ணெயை ஊற்றுறோம் திட்டமாக. இப்போ இறாவை வந்து எண்ணெய் சூடானோன்னா அதில் போட்டு வறுத்து எடுத்துடுறோம். சிறு தீயில் அப்படியே வறுத்துனா நல்லா இருக்கும். கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கனால இறை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அப்பப்போ இறாவை திருப்பி போடுங்க. அதனால 2 பக்கம் நல்லா வெந்துடும். ஆனால் கருகாமல் பார்த்துங்க. கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் அப்படியே லேசாக வறுத்துட்டே இருங்க.
அதாவது வறுக்க இறா வந்து சுருண்டுடும், அதுதான் பக்குவம். இப்போ ஓரளவுக்கு இறா வந்து சுருண்டுச்சு, ஏறக்குறை ப்ரௌன் கலருக்கு மாறிட்டு இருக்கு. கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க. அது நெருப்பை கொஞ்சம் குறைச்சிங்க. இப்போ ஏறக்குறை பக்குவத்துக்கு வந்துடுச்சு. ஒரு சுத்தமான பிளேட்டில் யாராவது எடுத்து வச்சிடுவோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து இருக்கு பாருங்க. இந்த இறை அப்படி கூட சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சு இறைய வச்சா அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு பார்ப்போம். திரும்பவும் தேவையான எண்ணெயை ஊற்றிங்க. செக்கிலாட்டின எண்ணெய் தான் அது, மல்லாட்ட எண்ணெய். இப்போ வறுத்து வச்சுக்கிற இறாவே நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுக்கிற மாவில் போட போகிறோம். ஒவ்வொரு இறாவை எடுத்து மாவில் போடுறோம். போட்டு மாவோடு கலந்து அந்த இறாவை சூடான எண்ணெயில் போடுறோம். போடணும் இப்படி பொரிய ஆரம்பிச்சிடும். போடும்போது கை எண்ணெயில் படாமல் பார்த்துங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால இறா நல்லா பொரிஞ்செடுப்போம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு கலர் வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆரம்பிச்சிருக்கு. நெருப்பு வந்து இப்போ கம்மியாக வச்சுங்க. இந்த மாதிரி கலர் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி போடணும். ஒவ்வொரு இதை திருப்பி போடணும். அப்போ தான் அந்த மாவும் இறாவும் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ அந்த வறுத்து வச்ச இறாவை எடுத்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் எடுத்து போடுறோம். இப்போது நம்ம விரும்பினா இறா பஜ்ஜி ரெடி. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.